நாம் சார்ந்திருக்கிற சத்திய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாம் மகா உயர்ந்தது, மகா கண்ணியமானது, மிக சிறப்புக்குரிய ஒரு மார்க்கம் பெருமக்களே. இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியருடைய உள்ளத்திலும் தான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். நான் முஸ்லீம், மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமை இருக்க வேண்டும் பெருமக்கள், ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் பெருமக்களே. இன்று இந்த இந்திய தாய் பாரத திருநாட்டில் என்னுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி, தேசத்திற்காக வேண்டி முஸ்லிம்கள், தேசத்தின் விடுதலைக்காக வேண்டி முஸ்லிம்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், பொருளை கொடுத்திருக்கிறார்கள். உணர்வால் எல்லா விதத்திலும் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். எப்படி நமக்கு இஸ்லாமியன் என்று சொல்வதிலே பெருமை வேண்டுமோ, கண்ணியம் வேண்டுமோ, மாண்பு இருக்க வேண்டுமோ நம்முடைய உலகத்திலே, அதுபோன்று நான் இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதிலும் நமக்கு பெருமை வேண்டும். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான் என்பதெல்லாம் விட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவருடைய உள்ளத்திலே முதலாவதாக நான் முஸ்லிம் என்ற ஆணவமும் திமிரும் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த பட்சத்தில் நான் இந்தியன் என்ற திமிர் இருக்க வேண்டும். சகைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இங்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் 4 விஷயங்களை அவசியமான ஒன்றாக இந்திய அரசியல் சாசன சட்டம் எழுதி வைத்திருக்கிறது. ஒன்று லிபர்ட்டி, சுதந்திரம். அடுத்தது ஜஸ்டிஸ், சமநீதி, எல்லோருக்கும் ஒரே நீதி. மூன்றாவது பிரதர்ஹுட், சகோதரத்துவம். நான்காவது ஈக்குவாலிட்டி, சம உரிமை. இந்த 4ம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அஸ்திவாரமாக, வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும் என்பதாக இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த 4ல் ஒன்று கூட முஸ்லிம்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. சம உரிமை கிடைப்பதற்காக வேண்டி, நியாயமான தீர்வுகள் கிடைப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் நீதிமன்றத்திற்கு அலைந்துதான் மிச்சமே ஒழிய, எந்த தீர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் பெருமக்களே முஸ்லிம்களுக்கு அநீதம் தான் இழைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு நீதமான தீர்ப்பு கிடைத்து விட்டதா, ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைத்து விட்டதா, முஸ்லிம்கள் நாட்டிலே லிபர்ட்டியாக, பிரதர்ஹுட்டாக, ஜஸ்டிஸாக, சமநீதி உரிமை உள்ளவர்களாக, ஈக்குவாலிட்டி, சம உரிமை உள்ளவர்களாக வாழ்கிறார்களா என்று பார்த்தால் பெருமக்களே, அவர்கள் நம்மை வைக்கிறார்களோ இல்லையோ ஒழிய நமக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த இந்திய பாரத தாய் திருநாடு என்னுடைய நாடு என்ற எண்ணம் இல்லை பெருமக்களே. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதியர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை, செல்வங்களை, உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் இல்லை நமக்கு. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறோமே ஒழிய நான் இந்தியன் என்ற உணர்வோடு இந்திய முஸ்லிம்கள் வாழ்வதில்லை தானே பெருமக்களே. எல்லோருமே விளையாட்டுக்காக சொல்வது உண்டு, சிலர்கள் வேண்டுமென்றே சொல்வது உண்டு, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று. அங்கு சென்றால் இந்தியாவில் வாழ முஸ்லிம்களில் பலருக்கு மேட்ச்களிலோ அல்லது பல விஷயங்களிலே இந்தியாவுக்கு சப்போர்ட் செய்வதை விட இவர்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள். பெருமக்களே, இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய விஷயம் இருக்கிறது. இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். அரசியல்வாதிகள் இந்தியா பாகிஸ்தான் என்று சொல்லி அரசியல் நடத்துகிறார்களே ஒழிய அங்கிருந்து மக்கள் இங்கு வந்தால் அவர்கள் அகதிதான், இங்கிருந்து மக்கள் அங்கு சென்றால் அகதிகள் தான். ஒன்று சேர்த்துக்கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஒன்று அதிலே உறுதியாக இருப்பார்கள். ஆக பெருமக்களே, நமக்கு முதலில் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இருக்க வேண்டும். அடுத்து நான் இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இருக்க வேண்டும். இதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இந்திய பாரத தாய் திருநாட்டில், நம்முடைய தாய் திருநாட்டில் கிட்டத்தட்ட இதுவரை 1303 நபர்களுக்கு பல்வேறு குற்றங்களுக்காக வேண்டி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது 3 நபர்கள். நமக்கு தெரியும், 3 நபர்களுமே முஸ்லீம்கள். அஜ்மல் கசாப், அஃசல் குரு, நேற்று தினத்தில் மிக 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 வேகமாக தூக்கிலிட்ட யாக்கூப் மேமன். பெருமக்களே, நாம் யோசிக்கிறோம், நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது,
இந்திய நீதித்துறை நீதிபதிகள் இவர்கள் படித்து புத்தகத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குகிறார்களா, அல்லது பணத்திற்காக, அல்லது பயத்திற்காக, அல்லது கூட்டு மனசாட்சிக்காக திருக்குறளை பார்த்து திரைப்படத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குகிறார்களா என்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் பெருமக்களே நீதித்துறையின் மீது நம்பிக்கை எப்போதோ உடைந்து சென்று விட்டது. 2010 பாபர் மசூதியுடைய தீர்ப்பு, அதற்கு பிறகு 2012 அஜ்மல் கசாமியுடைய தீர்ப்பு, 2013 அப்சல் குருவுடைய தீர்ப்பு, நேற்று 2015 ஜூலை 30 யாக்கூப் மேமனுடைய தீர்ப்பு, இவை அனைத்துமே பெருமக்களே அநீதமான தீர்ப்பு. இவர்கள் புத்தகத்தை படித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தீர்ப்பு வழங்கினார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இவர்கள் கூட்டு மனசாட்சிக்காக வேண்டி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். திருக்குறளை படித்து விட்டு தீர்ப்பு வழங்குகிறான் ஒரு நீதிபதி. திரைப்படத்தை பார்த்து விட்டு அப்சல் குருக்கு தீர்ப்பு வழங்குகிறான். பெருமக்கள், இந்த நாடு நேற்றைய தினம் அப்சல் குருவை தூக்கிலிட்டிருக்கிறது என்றால் இன்றைய தினம் யாக்கூப் மேமனை தூக்கிலிட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2013 அப்சல் குரு, 2015 யாக்கூப் மேமன். பெருமக்களே, 2012 அப்சல் குரு, அஜ்மல் கசாப், 2010 பாபர் மசூதி தீர்ப்பு. இவை அனைத்துமே இவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற தீர்ப்பு அல்ல, யாரிடத்திலோ பணம் வாங்கிவிட்டு தீர்ப்பளிக்கிறார்கள் அல்லது யாருக்கோ பயந்து தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சகைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று 2013 அன்று அப்சல் குருடைய தீர்ப்பு. அப்சல் குருவை பாராளுமன்ற தாக்குதலுக்காக வேண்டி பிடித்து உள்ளே போட்ட பொழுது ஜி நியூஸ் என்ற நிறுவனம் அந்த பாராளுமன்ற தாக்குதலை மையமாக வைத்து டிசம்பர் 13 என்று ஒரு படம் எடுக்கிறது. திரைப்படம் எடுத்து அதை வெளியிட்டார்கள். அந்த படத்தினுடைய கதை என்ன? பாராளுமன்றத்தினுடைய தாக்குதல் உள்ளிட்ட எல்லோருக்கும் தூக்கு தண்டனை கொடுப்பது, கடைசியாக அப்சல் குருவுக்கும் தூக்கு தண்டனை கொடுப்பது, அந்த தாக்குதலுக்கு மையமாக இருந்த ஜீலானிக்கு தூக்கு தண்டனை கொடுப்பது, இது போன்ற கதாபாத்திரத்தை படமாக எடுத்து படத்தை வெளியிடுகிறார்கள் இந்தியா முழுக்க, பல மாநிலங்களில். பெருமக்களே, நமக்கு தெரியும், சாதாரணமாக தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு தமிழ் திரைப்படங்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் இருக்கிறது சாதாரணமான மாற்றங்கள் அல்ல. பெருமக்கள், தமிழ் திரைப்படங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், மாற்றங்கள் மிக மிக வேகமானது, மிக வித்தியாசமானது. இவர்கள் படத்தில் முழுக்க முழுக்க சொல்ல வருவது அப்சல் குருவை தூக்கிவிட வேண்டும் என்பதை கதாபாத்திரமாக காட்டி நிறைவேற்றி விட்டார்கள். அதைத்தான் நீதிபதிகள் தீர்ப்பாக வழங்கினார்கள் 2013. எந்த மாற்றமும் இல்லை. இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது குற்றவாளிகளை சார்ந்த சிலர்கள் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அந்த படத்தை தடை செய்ய சொன்னார்கள். டெல்லி நீதிமன்றமும் படத்தை தடை செய்தது. படத்தினுடைய நிறுவனர்கள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று நீதிபதிகளிடத்தில் வாதத்தை வைத்தார்கள். இந்த படம் வெளிவந்தால் நீதிபதிகள் படத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குவார்கள், எனவே தீர்ப்பு வழங்குவார்கள் என்று படத்தை தடை செய்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லி நீதிபதிகள் எல்லாம் கூறினார்கள், எங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நாங்கள் புத்தகத்தை பார்த்து தான் தீர்ப்பு சொல்கிறோம், நீதியை நிலைநாட்டுவோம், நாங்கள் படத்தை பார்த்துதான் தீர்ப்பு சொல்ல மாட்டோம் என்று சொல்லி படத்தை வெளியிட்டார்கள், தடை செய்த படத்தை. பெருமக்களை, ஒன்று சிந்திக்க வேண்டும், இவர்கள் படத்தை பார்த்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று ஒன்று, இன்னொன்று மக்களுடைய கண்ணோட்டம் எந்த அளவுக்கு இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால், அப்சல் குருவை விடுதலை செய்தால் இந்த நாட்டில் நாங்கள் அவரை கொலை செய்வோம், அந்த அளவுக்கு படத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். பெருமக்களை, நீதிபதிகள் நாங்கள் நீதித்துவத்தை நிலைநாட்டுவோம், படத்தை பார்த்து எல்லாம் தீர்ப்பு சொல்ல மாட்டோம் என்று சிந்தித்தார்களே ஒழிய மக்களின் மனோபோகை சிந்திக்கவில்லை. மக்களின் மனோபோகம் எப்படி இருக்கிறது இந்த படத்தின் மூலமாக, இந்த படம் மக்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதெல்லாம் சிந்திக்காமல் அவர்கள் படத்தை வெளியிட வைத்தார்கள். அதற்கு காரணம் என்ன? அநியாயமான தீர்ப்புகள் வெளிவந்தது. 2013 அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். பெருமக்களே, அந்த தாக்குதலுக்கு இவர்கள் யாரை காரணமாக சொல்கிறார்களோ, இவர்கள் யாரை மூல காரணமாக சொல்கிறார்களோ, SAR ஜீலானி அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். விடுதலை செய்யப்பட்டாலும் கூட அவர்களுக்கு வீடு வாடகை கிடைக்கவில்லை. அப்படித்தானே? எந்த தீவிரவாதிக்கு வீடு வாடகை கொடுப்பார்கள்? CBI யாரை தீவிரவாதி என்று சொல்கிறதோ, இந்திய காவல்துறை யாரை தீவிரவாதி என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு யார் வீடுகள் கொடுப்பது? ஏற்கனவே முஸ்லிம்களுக்கு வீடு கிடைப்பதே குதிரை கும்பாக இருக்கிறது. பெருமக்களே, ஒரு இந்தியனாக நாட்டிலே வாழ தகுதி இல்லாதவராக SAR ஜீலானி மறுக்கப்படுகிறார். பெருமக்களை, இவை அனைத்துமே நாம் பார்க்கும் பொழுது நேற்று அப்சல் குரு என்றார், இன்று யாக்கூப் மேமன்.
யார் இந்த யாக்கூப் மேனன்? ஜூலை 30 1960ஆம் ஆண்டு மும்பையின் மாஹின் என்னும் பகுதியில் பிறந்தவர் யாக்கூப் மேனன். பெருமக்களே, அதே போன்று ஜூலை 30, 2015 52 வயதிலே தூக்கி எடுக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். எந்த குற்றத்திற்காக வேண்டி? மும்பையின் தொடர் குண்டு வெடிப்பு தாக்குதலுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது. யாக்கூப் அப்துல் ரசாக் மேனன் என்பவர் மும்பை தொடர் குண்டு வெடிப்பிற்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு பொய்க்கதையை சொல்லி, எப்படி தாஜ் ஹோட்டல் குண்டு வெடிப்புக்கும் அஜ்மல் கசாபுக்கும் முடிச்சு போட்டார்களோ, ஹேமந்த் கர்கரே கொள்வதற்காக வேண்டி இவர்களாகவே ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். தாஜ் ஹோட்டல் குண்டு வெடிப்பு, அதன் மூலம் கைது செய்யப்பட்டவர் தான் அஜ்மல் கசாப், அதன் மூலம் கொல்லப்பட்டவர் தான் அஜ்மல் கசாப் இருக்கிறேன். ஆக இவர்கள் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உண்மையை சொல்ல வந்த யாக்கூப் மேமனை, உண்மையை சொல்ல வந்த யாக்கூப் மேமனின் மீது அவரை இவர்களாக அரசு செய்ததாக சித்தரிக்கிறார். பெருமக்களே, சரணடைய வந்தார் என்றால் அந்த வாசகத்துக்கு நாம் அர்த்தம் புரிய வேண்டும். தவறு செய்துவிட்டு சரணடைய வரவில்லை. சிபிஐ, இந்திய புலனாய்வுத்துறை அவரின் மீது குற்றத்தை சுமத்துகிறது. யாக்கூப் மேனன் குற்றம் செய்திருக்கிறார், இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற 3 வழக்கை யாக்கூப் மேமன் மீது போட்டது. உண்மையான குற்றவாளிகள் யார்? நான் இந்த குற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாதவன் என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வந்தார் காவல்துறை இடத்திலே. அப்போது சமர்ப்பிக்க வந்த பொழுது காவல்துறை கையெழுத்தின் மூலமாக உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று எழுதி கொடுத்து அவரை அழைத்து சென்றது. ஆனால் உலகிற்கு காட்டப்பட்டது எப்படி என்றால், யாக்கூப் மேமனை நாங்கள் மும்பை ரயில் நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கைது செய்தோம். பெருமக்கள், இந்த வாசகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரணடைய வந்தார் என்றால் அவர் சரணடைய வந்தது எதற்காக? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், சரணடைய வந்தார் என்றால் அவர் தவறு செய்து விட்டு சரணடைய வந்திருக்கிறார். அப்படி அல்ல. இந்திய புலனாய்வுத்துறை சிபிஐ அவரின் மீது அநியாயமாக குற்றத்தை போட்டது. நான் குற்றம் செய்யவில்லை, உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை இந்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு சொல்ல வந்தவர் சொந்தவர்கள் மீது அவரை எலி போலிக்குள்ள எலி மடிச்சா நம்ம விட்டுருவானும் நம்ம ஆளுங்க பிடித்து வைத்துக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட 21 வருடம் சிறையில் இருந்து 1995 முதல் 2007 வரை நடந்த விசாரணைக்கு பின்னர் மும்பை தலா நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து யாக்கூப் மேமன் ஹைகோர்ட் சென்றார். அங்கேயும் மரண தண்டனை. பெருமக்களே, அப்சல் குருக்காக இவர்கள் கூட்டு மனசாட்சிக்காக தூக்கிவிட்டார்கள். இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி எல்லா மக்களும் தூக்கிவிட சொல்கிறார்கள். அவர் தவறு செய்யாதவர் தான், இருந்தாலும் கூட்டு மனசாட்சிக்காக அவர் தூக்கிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் யாக்கூப் மேமனுடைய விஷயத்திலே சற்று நாம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும். 1995 சரணடைந்தவர் 2007 முதல் 2007 வரை வழக்கு விசாரணைக்கு பின்னர் மும்பை தலா நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. இந்த தீர்ப்பை அவர் ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறார். அங்கேயும் அவருக்கு மரண தண்டனை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார். அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான். ஜனாதிபதியின் கருணை மனு, அங்கேயும் ஏமாற்றம் தான். பெருமக்களே, இப்படியே எல்லோருமே மும்பை தலா நீதிமன்றம் முதல் கொண்டு ஜனாதிபதி வரை எல்லோருமே ஒரே வரிசையில் இருக்கிறார்கள். எல்லோருமே யாக்கூப் மேமன் குற்றவாளி என்று முடிவு செய்துவிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எல்லோருமே ஒரே வரிசையில் நின்று அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். பெருமக்கள், எந்த காலத்திலே நைட்டு 1 மணி வரை நீதிமன்றம் திறக்கப்பட்டு விடிய காலை 5 மணி வரை விசாரணை நடத்தப்பட்டு எந்த காலத்தில் நடந்தது? பெருமக்களே, உலகமே இந்தியா முழுக்க விடுமுறை விடப்பட்டிருக்கிறது, அரசு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் யாக்கூப் மேமனுக்காக வேண்டி மட்டும் நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டு விடிய விசாரணை நடக்கிறது. கிட்டத்தட்ட 99 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டு 5 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறார்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக 7 மணி வரைக்கும் அவரை வச்சிருக்க முடியாது, அதனால 6:30 நாங்கள் தூக்கில் போட்டுறோம்னு சொல்லி 6:30 மணிக்கு நேற்று அதிகாலை 6:30 மணிக்கு பதவி தொழுது விட்டு தூக்கிவிடப்பட்டார் யாக்கூப் மேமன். பெருமக்களே, இங்கு நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னரை வெளிச்சமாக்குவானாக. அவருக்கு சொர்க்க வாழ்வை அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக. அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. முதலில் நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாக்கூப் மேமனோ அஜ்மல் கசாபோ அப்சல் குருவோ குற்றமற்றவர்கள். இவர்கள் இந்தியாவினுடைய துரோகிகளாக, தீவிரவாதிகளாக சிபிஐ சித்தரிக்கிறது. நிச்சயமாக இவர்கள் அப்பாவிகள்.
இவர்கள் குற்றம் செய்யாதவர்கள். சரணடைந்தார்கள் என்றால் என் மீது குற்றம் இல்லை என்பதை சொல்ல வந்தார்கள். அவர்களை தூக்கிடப்பட்டிருக்கிறது. பெருமக்களை நாம் கேட்பது என்னவென்றால், இந்தியாவில் பல குற்றங்கள் செய்து 1303 பேருக்கு தூக்கு தண்டனை இருக்கிறது. இவர்கள் அப்சல் குரு 97வது இடத்தில் இருக்கிறார். யாக்கூப் மெமன் இன்னும் லிஸ்ட்லேயே வரல. அஜ்மல் கசாப் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியல. அவசரமாக 1300 பேரை விட்டு இந்த 3 பேரை தூக்கிவிட காரணம் என்ன? பெருமக்கள், இந்தியாவில் தூக்கிடுவதற்கு தீவிரவாத செயல் செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் எல்லாம் அல்ல. முஸ்லிமாக இருந்தாலே போதும் இந்தியாவில் தூக்கிவிட தகுதியானவர் அவர். கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன், கொத்து கொத்தாக முஸ்லிமை கொன்றவன் நாட்டினுடைய பாரத பிரதமராக சென்று கொண்டிருக்கிறான். அமைச்சர்களாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, பெரும் கோடி கணக்கில் கொள்ளையடித்து விட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் எந்த தவறும் நாங்கள் செய்யவில்லை என்பதாக விடுதலாகி வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவிகள் அவர்களுக்கு தீவிரவாத செயல் செய்ய வேண்டும் என்றோ, கொத்து கொத்தாக கொல்ல வேண்டும் என்றோ, 237 பேரை கொல்ல வேண்டும் என்றோ, 450 பேர்களுக்கு படுகாயம் அடைந்தார்கள் என்ற எண்ணம் வர வேண்டும் என்றும் அல்ல. இவர் முஸ்லீமாக இருந்தால் போதும் இந்தியாவிலே தூக்கிவிட தகுதியானவர். பெருமக்களே, நேற்று அப்சல் குரு, இன்று யாக்கூப் மேமன். இந்தியாவினுடைய சிறையில் 21% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சிறையிலே மொத்தம் 1800 சிறைகள் இருக்கிறது. 1800 சிறைகளில் கைதிகள் 3,72,291 நபர்கள் கைதிகளாக இருக்கிறார்கள். இதில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் 21% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்போதும் நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம், அல்லது தெருவில் இருந்து முச்சந்தியில் இருந்து அஜ்மல் கசாபை விடுதலை செய், அப்சல் குருவை விடுதலை செய், யாக்கூப் மேமனை விடுதலை சென்று சும்மா கூச்சல் விட்டு சென்று விட்டோம் என்றால், இப்போதும் உறங்கிக் கொண்டிருந்தால் இந்த 21% மக்களுக்கும் கைதிகளுக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தின் பேரில் ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்து தூக்கிடுவது உறுதி. இது அல்லது ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாமும் தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று சொல்லி இமாம்களை பிடித்து போட்டாலும் ஆசைப்படுவதற்கு ஒன்றுமில்லை பெருமக்களே. அப்போதும் இந்த சமூகம் தூங்கிக் கொண்டுதான் இருக்கும். அப்போதும் இப்போதே நாம் யாக்கூப் மேமனை தூக்கிடும் பொழுது நாம் இன்னும் நோய் கொண்டுதான் இருக்கிறோம். அவர் தப்பு செஞ்சாரு, அதனாலதான் சரணடைஞ்சாரு. சரணடைந்தார் என்ற வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரியவில்லை, இன்னும் விளக்கம் தெரியவில்லை. சரணடைந்தார் என்றால் தப்பு செய்திருக்கிறார், இந்தியாவுடைய மும்பையுடைய தொடர் குண்டுவெடிப்பிலே காரணமாக இருந்திருக்கிறார், எனவேதான் சரணடைந்திருக்கிறார் என்றுதான் நாம் யோசிக்கிறோம். பெருமக்களே, ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு அற்புதமான கதை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு அடர்ந்த காற்றில் சிங்கம் ஒன்று பயங்கரமான தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. சிங்கத்தை பிடிக்க சென்ற பல நாட்டு காவல்துறைகள் சென்று பிடிக்க முடியாமல் வந்து விடுகிறார்கள். இந்திய போலீஸ் மட்டும் போனவங்க ஆளையே காணோம், ரொம்ப நேரம் காணோம். இந்த கதையை சொல்பவர் யார் என்றால், இந்திய சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கச்சு சொல்கிறார். இந்த கதையை அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்திய போலீஸ் சென்றது திரும்ப வரவே இல்லை. நாங்கள் தேடி சென்றோம் என்னவென்று பார்த்தால், ஹெலிகாப்டர் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கதை சும்மா கற்பனை செய்யறாரு. ஹெலிகாப்டர் நின்று கொண்டு பார்த்தால் ஒரு கரடியை பிடித்து வைத்துக் கொண்டு நீ சிங்கன்னு சொல்லு, நீ சிங்கன்னு சொல்லு, நீ சிங்கன்னு சொல்லு கரடியிட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான் இந்திய போலீஸ்காரன். பெருமக்கள், இவர்கள் கரடியை கூட சிங்கமாக மாற்றுவார்கள். சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, ஞாபகம் இருக்கலாம். மதுரை கோர்ட்டிலே ஒரு தீர்ப்பு வந்தது. ஒரு பவானி என்ற ஒரு பெண்ணை கொலை செய்ததற்காக வேண்டி, கல்லை தூக்கி போட்டு கொலை செய்ததற்காக வேண்டி அவருடைய அந்த கணவனுக்கு மதுரை கோர்ட் நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கிறார். நீண்ட விசாரணைக்கு பிறகு கட்டிய மனைவியை கல்லை தூக்கி போட்டு கொண்டதற்காக வேண்டி இவரை நாங்கள் தூக்கி விடுகிறோம் என்று தீர்ப்பு வந்துவிட்டது. தீர்ப்பு வரும் அன்னைக்கு பவானி அம்மா உயிரோடு நிற்கிறாங்க. அவருடைய மனைவி யாரை இவர் கல்லை தூக்கி போட்டு கொன்றாரோ அந்த அம்மா உயிரோடு நிற்குது. ஐயா, என் புருஷன் என்னை கொல்லலாம் இல்லையா, நான் உயிரோடு தான் இருக்கு ஐயா. அப்போ நீதிபதி கேட்டா, ஐயோ நீ ஏன் தப்ப ஒத்துக்கிட்ட, நீ ஏன் செய்யாத கூட நீ ஏன் ஒத்துக்கிட்ட, செஞ்சது சொன்னீங்க, நீதான் சொன்ன, நீ சொன்னது தீர்ப்பு வழங்கினே அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பவானியோடைய கணவன் சொன்னாராம் நீதிபதி இடத்துல, ஆமாம்மா நம்ம ஊரு போலீஸ்காரங்க என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்த நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இது மாதிரி என்ன அடிச்ச மாதிரி, என்னை உயிர்த்த மாதிரி, இன்னலுக்கு ஆட்சிய மாதிரி, நீதிபதி அவர்களே உங்களை இன்னலுக்கு ஆட்சி இருந்தால் நீங்களும் என் மனைவியை கொண்டு சொல்லியிருப்பீங்க நீங்க அப்படின்னு சொன்னாராம்.
இது பத்திரிகையில் வந்த தினமலர், தினத்தந்தி எல்லா பத்திரிகைகளும் வந்த ஒரு அப்பட்டமான உண்மை செய்தி. இது கற்பனை எல்லாம் அல்ல. பெருமக்களை, இந்த இந்திய காவல்துறை முஸ்லிம்கள் மீது இவர்கள் காக்கி சட்டை எல்லாம் அணிந்து வேலை செய்யவில்லை, முழுக்க முழுக்க காவி சட்டை அணிந்து கொண்டு வேலை செய்கிறார்கள். ஆற்காட்டியை நாம் பார்த்தோம், எஸ்பி பணியிடத்தை நாம் பார்த்தோம். நமக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய வெட்டுவான்கனியிலே, நீராங்கரையிலே எத்தனை சிறுவர்களை கொண்டார்கள் இவர்கள். பெருமக்கள், ஆகவே நாம் இதற்கு பிறகும் உறங்கிக் கொண்டிருந்தால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஒன்று, நாளைய மறுமையில் அல்லாஹ் இடத்தை நாம் பதில் சொல்லியாக வேண்டும். சூரா தௌபா 9வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, மா லக்கும் இதா கீல லக்கும் முன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி இஸ்தக்பல்தும் இலல் அர்த். அல்லாஹ் கேட்கிறான், விசுவாசிகளே, அநியாயமாக கொத்து கொத்தாக முஸ்லிம்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்காமல் நீங்கள் அந்த அநீதிகளுக்கு எதிர்த்து போராடாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அரதீதும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆகிரா. அல்லாஹ்வுடைய மறுமை வாழ்க்கையை விட உங்களுக்கு உலக வாழ்க்கை சிறந்து விட்டதா? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். நீங்கள் இந்த உலகிற்காக வேண்டி, உலக மோகத்திற்காக வேண்டி அநீதமாக கொல்லப்படுவதற்கு போராடாமல், அவனை எதிர்த்து போராடாமல், அவனுக்காக கஷ்டப்படாமல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால், ஃபமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல், நீங்கள் மறுமையில் கண்டிப்பாக பிடிக்கப்படுவீர்கள் என்பதாக 9வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். பெருமக்களை, போராடுவது என்றால் நமது போராட்டம் முறையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹ், ஒருவன் என் பொருளை அபகரித்துக் கொள்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக சஹாபி கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், உனது பொருளை பாதுகாப்பதற்காகவே நீ போராட வேண்டும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த உனது பொருளை பாதுகாப்பதற்காக நீ போராட வேண்டும். சஹாபி கிட்ட யார சொல்லுதான், நான் போராடும் பொழுது அவன் இடத்துல சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்வது? நீ திரும்ப அடி, திரும்ப போராட பொருளை பாதுகாத்துக்கொள். யார சொல்லுல்லா, ஒரு கால போய் அவனத்தை நான் சண்டையிடும் பொழுது நான் மரணித்து விட்டால் நாயகம் சொன்னார்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். சரி, அவனை தான் கொன்று விட்டால், நான் மரணித்து விட்டால் எனக்கு ஷஹீது, அவனை கொன்று விட்டால் நாயகம் சொன்னார்கள் அவன் நரகவாசி என்பதாக நாயகம் சொன்னார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வாலும் ரசூலாலும் இந்த உலக பொருள், உலக மோகம் இருக்கிறது, இவை சோதனைக்குரியது, இவையெல்லாம் அலங்காரம் என்று ஒரு பொருளுக்காக ஒரு பொருளுக்காக வேண்டி போராட சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே நாயகத்தினுடைய இறுதி பெருமை நாயகம் சொன்னார்கள், இந்த காபாவினுடைய புனிதத்தை விட, இந்த மாதத்தை விட, இந்த நாளை விட ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய பொருள் மிக மிக உயர்ந்தது, மகா உயர்ந்தது என்பதாக நாயகம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய சொந்த சம்பாதியத்தில் உழைத்த பொருளை பாதுகாக்க சொன்ன நாயகம் அதே பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உயிர் அநீதமாக போக்கப்பட்டால் அதற்காக வேண்டி முஸ்லிம்கள் போராட வேண்டும். அந்த போராட்டம் நியாயமாக போராட்டமாக இருக்க வேண்டும். ஏதோ தெருவிலிருந்து முச்செடியிலிருந்து கொடி பிடிச்சி தன்னுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி, தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டி போராட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு மக்கள், நம்முடைய போராட்டம் இப்படி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலுல்லாஹ், எனது பக்கத்து வீட்டுக்காரன், அபூதாவுதில் பதிவான ஹதீஸ், எனது பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு நிறைய சிரமம் தருகிறான், தினம் அவனால் கஷ்டம் ஏற்படுகிறது, நான் என்ன செய்வது? நாயகம் சொன்னார்கள், சென்று பொறுமையாக வாழும், பொறுமையாக இரு. சில காலம் கழித்து 2வது முறை வருகிறார், யா ரசூலுல்லாஹ், அவனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை நாயகமே, நான் பொறுமையாக இருந்து பார்த்து விட்டேன், முடியவில்லை. நாயகம் சொன்னார்கள், சென்று பொறுமையாக இருப்பதா. சிறிது காலம் கழித்து 3வது முறை வருகிறார், யா ரசூலுல்லாஹ், மீண்டும் தொல்லை அதிகமாக இருக்கிறது, இப்போது நான் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன் வீட்டுக்கு சென்று உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் எடுத்து நடு ரோட்டில் முச்சந்தியில் வை, பொதுமக்கள் கேட்பார்கள் என்னவென்று, அவரிடத்திலே முறையிடு, அவரிடத்திலே விஷயத்தை சொல், அவர்கள் இவனை சபிப்பார்கள், அல்லாஹும் சபிப்பான். நாயகம் சொன்ன முறை அபூதாவுதில் பதிவான செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்படியே நடந்தது. அந்த அண்டை வீட்டுக்காரன் வந்து சஹாபியிடத்திலே சொன்னான், இதற்கு பிறகு நாங்கள் உனக்கு தொலை கொடுக்க மாட்டேன், உனது பொருளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடு என்பதாக அண்டை வீட்டுக்காரர் சொன்னார். பெருமக்களே, இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கும் பாடம் என்னவென்றால், நம்முடைய போராட்டம் நியாயமான போராட்டமாக இருக்க வேண்டும், நமது போராட்டம் நேர்மையான போராட்டமாக இருக்க வேண்டும்.
எதை செய்தால் இவர்கள் விடுதலையாவார்கள்? யாக்கூப் மேமனோ, அப்சல் குருவோ, அஜ்மல் கசாவோ அல்லது நாளை 21% கைதிகளோ எப்படி இவர்களை விடுவிக்க முடியுமோ அத்தகைய போராட்டம் இருக்க வேண்டும். அத்தகைய போராட்டம் இருக்க வேண்டும். அல்லது இதற்கு பிறகு யாக்கூப் மேமன் தான் இந்த இந்தியாவில் செல்கிற அநியாயமாக செல்கிற கடைசி உயிராக அவருடைய உயிர் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய போராட்டங்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு முஸ்லீமையும் அநியாயமாக பலிகொடுத்து விடக்கூடாது. நம்முடைய போராட்டங்கள் இப்படி நியாயமானதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலேயே இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபத்து ஸஹபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவருக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. நாயகத்தினுடைய தர்பாரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பிய சிலர்களில் இவர்களும் சென்றார்கள். அதே போன்று பல நாடுகளுக்கு இவர்கள் தூதராக சென்றிருக்கிறார்கள். இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே ரோம் நாட்டை நோக்கி படையெடுத்து சென்றார்கள். படையெடுத்து சென்ற அந்த படையுடைய தளபதியாக அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபத்து ஸஹபி ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இஸ்லாமிய படை கைதியாக பிடிக்கப்பட்டது. நீண்ட வரலாறு நான் சுருக்கி சொல்கிறேன். அந்த அரசன், அந்த ரோம் நாட்டு அரசன் மிக கொடுமைப்படுத்தினான், சித்திரவதை செய்தான். எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்தை விட்டு விடவில்லை என்றால் உன்னை கொல்லுவேன் என்ற அளவு சொன்னான். இவர் இஸ்லாத்தை விட தயாராக இல்லை. தளபதியும் முஸ்லிம்களும் இவன் ஒரு பெரிய அடுப்பை ஏற்பாடு செய்தான், ஒரு பெரிய அண்டாவை தயார் செய்தான். அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நிற்க வைத்தான். நீ இஸ்லாத்தை விடாவிட்டால் உன் உயிரை விட வேண்டியது வரும் என்பதாக சொன்னான். அதற்கும் தயாரானார். கைதிகளில் ஒருவரை அழைத்து வந்தான், உயிர் பயம் காட்டினான். அவரிடத்தில் சொன்னான், இஸ்லாத்தை விடுகிறாயா, உயிரை விடுகிறாயா என்பதாக கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு என் உயிரை விட இஸ்லாம் தான் மேலானது, இஸ்லாத்தை விட தயாராக இல்லை. தூக்கில் அடுப்பில் போட்டான், தூக்கி சட்டியிலே போட்டான், கரிந்து விட்டான். ஒரு இஸ்லாமியர், ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபியும் கொன்றான். 2 சஹாபாக்களை கொண்டு விட்டு அப்துல்லாஹ் இடத்திலே கேட்டான் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே. அவர் இஸ்லாத்தை விட தயாராக இல்லை. தலைகீழாக கட்டி தொங்க விட்டான். அண்டாவிற்குள் இறக்கினான். இறக்கப்படும் பொழுது சிறு நேரத்தில் அழுதார். காவலர்கள் கொண்டு போய் எடுத்து போய் அரசனிடத்தில் விட்டார்கள். அரசன் கேட்டான், ஏன் அழுகிறார் என்பதாக. அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபத்து ஸஹபி சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் ஒரே ஒரு உயிரை கொடுத்திருக்கிறான். என் தலைமுடி அளவுக்கு உயிரை கொடுத்திருந்தால் அத்தனை முறை நான் ஷஹீதாக்கப்படுவேன் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அத்தனை முறை கொல்லப்படுவேன் என்ற இயக்கத்தில் இருக்கிறேன். இதுவரை ரோம் நாட்டினுடைய அரசனுக்கு உயிருக்கு பயந்து கெஞ்சி அழுது அவர்கள் விடுதலை விட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக இப்படி தீவிரமாக ஆணவமாக இஸ்லாத்தை பறைசாட்டிய அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை விடுதலை செய்தான், விடுவிக்க சொன்னான். இவருக்கு உயிர் பயம் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். விட்டதற்கு பிறகு பெருமக்களே ஆசை காட்டினான். என் மகளை கொடுக்கிறேன், ஆட்சியில் பாதியை கொடுக்கிறேன், இஸ்லாத்தை விட்டுவிடு. அதற்கும் தயாராக இல்லை. கடைசியாக என் நெத்தியில் முத்தமிட்டால் உன்னையும் உன்னோடு வந்த 80 நபர்களையும் விட்டு விடுதலை செய்கிறேன் என்பதாக சொன்னான் அரசன். இவர்கள் ஏற்றுக்கொண்டு நெத்தியில் முத்தமிட்டு 80 பேர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய எல்லை பகுதியில் சஹாபாக்களை வைத்து அமர்ந்திருந்தார்கள். சிலர்கள் சொன்னார்கள், சஹாபிகள் உயிருக்கு பயந்து எதிரியின் தலையில் முட்டமிட்டவர் தான் இந்த அப்துல்லா என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபத்து ஸஹமியுடைய நெத்தியில் முத்தமிட்டு இஸ்லாத்தை எப்படி உணர்த்த வேண்டுமோ, இஸ்லாத்தின் கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்திருக்கிறார் இவர் என்பதாக சொன்னார்கள். நம்முடைய போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிரித்தால் விடுதலை கிடைத்தால் சிரிக்க வேண்டும், முத்தமிட்டால் விடுதலை கிடைத்தால் முத்தமிட வேண்டும், அழுதால் இஸ்லாமிய கண்ணியம் பாதுகாக்கப்படும் என்று அழ வேண்டும். அதே போன்று எந்த துறையின் மூலம் நாம் சாதிக்க முடியுமோ அந்த துறையின் மூலம் சாதிக்க வேண்டும். ஊடகத்தின் மூலமோ, பேச்சின் மூலமோ, போராட்டத்தின் மூலமோ, உயிரை கொடுப்பதின் மூலமோ இந்த நாட்டு மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் அதை மனமாற செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்திய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குவானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உயர்வையும் கண்ணியத்தையும் மாண்பையும் வழங்குவானாக. உலகளாவிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரும் ஒரு வெற்றியை தருவானாக, பாதுகாப்பாக இருப்பானாக, உதவி செய்வானாக. நமது இந்தியாவில் அநியாயமாக சென்ற கடைசி உயிராக யாக்கூப் மேமனுடைய உயிரை அல்லாஹ் ஆக்குவானாக. பெருமக்களே, அதே சந்தர்ப்பத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். அப்துல் கலாமினுடைய மரணம் இயற்கை மரணமா கொலையா நம்ம அதுக்குள்ள எல்லாம் செல்லவில்லை. இயற்கை மரணம் என்றே கருதுவோம். அவருடைய அந்த மரணத்தை பற்றி உலகளாவிய எல்லோருமே பாராட்டுகிறார்கள், முஸ்லீம்களை தவிர. முஸ்லீம்கள் சிலர்கள் தான் அவரை தூற்றுகிறார்கள்.
பெருமக்கள் அவருடைய பாவத்தை அல்லாஹ் நம் மீது போடுவது கிடையாது. அவர் செய்த பாவத்தையோ அவர் செய்த குற்றத்திற்காக விட அதை நம்ம பிடிக்கப்படுவது கிடையாது. நாயகம் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. உங்களுடைய மௌத்தாக்களின் இறந்தவர்களுடைய நாளை பற்றி பேசுங்கள், அவர்களை பற்றி குற்றங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவரை நல்லவராக நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நல்ல சொர்க்க வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக, கபரை வெளிச்சமாக்குவானாக, விசாலமாக்குவானாக. இதிலும் குறிப்பாக தலை சிறந்த நல்ல பேணுதலான தொழுகையாளி அவர், பற்றற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அதே போன்று நிறைய தான தர்மம் செய்பவர். அவர் செய்த நல்லவைகளின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த நல்ல இஸ்லாமியராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அஸீஸ் சுன்னத் தொழுகைக்கு பிறகு யாக்கூப் மேமனுக்காக வேண்டியும் ஷஹீதான யாக்கூப் மேமனுக்கு நமது டாக்டர் அப்துல் கலாம் அவருக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுகைக்கு பிறகு துஆ செய்யப்படும்.